வேட்பாளராக நான் இன்றைக்கு மனு தாக்கல் செய்திருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தமட்டில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவில் ஒருவனாகவும் தொண்டர்களின் சார்பாகவும் ராமநாதபுரம் மக்களின் சார்பாகவும் நான் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன் என்ற நல்ல செய்தியும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தனிச்சின்னத்தில் போட்டியிடுறது வந்து பலவீனமா பாக்குறீங்களா? ஏன்னா இங்க ஏற்கனவே அதிமுக சார்பில் இருக்காங்க, எல்லா கட்சியும் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இது உங்களுக்கு எந்த அளவுக்கு? சின்னங்களை காட்டிலும் போட்டியிடுகின்றவருடைய அரசியல் கடந்த கால வரலாறு, இந்த வரலாற்றின் அடிப்படையில் அவர் எந்த மாதிரியான பணிகளை, மக்கள் பணிகளை நிறைவாக மக்களுக்கு செய்திருக்கிறார் என்பதைத்தான் மக்கள் பார்த்து தங்களுடைய மிக உயர்ந்த மரியாதையான வாக்களை வாக்களிப்பார் என்பதை தெரிவித்துள்ளது. என்ன வாக்குறுதியை முன்வைத்து நீங்க மக்களை சந்திக்கிறீங்க? ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்ன வாக்குறுதியை முன்வைத்து நீங்க மக்களை சந்திக்கிறீங்க? ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் மக்களுடைய கடந்த காலங்களில் நிறைவேற்றப்படாத திட்டங்களை செயல்படுத்துவதற்கும், குறிப்பாக கச்சத்தீவு போன்ற பிரச்சனைகள், கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் வசிக்கின்ற மீனவ பெருமக்களுடைய துயரங்களில் அவர்கள் அனுபவித்து வந்த அந்த துயரங்கள் எல்லாம் களைவதற்கு மூன்றாம் முறையாக மாண்புமிகு பாரத பிரதமராக பதவியேற்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்களும் நேரடியாக கவனத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய கடமையை ஆற்றுவேன் என்பதை தெரிவித்துள்ளேன். உங்களுக்கு வாக்கு சேகரிக்க பிரச்சாரத்துக்கு மோடி அவர்கள் இங்க வர இருக்காங்களா? இது தேதி அறிவிச்சிருக்காங்களா? அதே போல பாஜக கூட்டணிக்கு நீங்க தமிழகம் முழுவதும் எப்ப சுற்றுப்பயணம் மேற்கொள்ளிருக்கீங்க? அது திட்டம் இருக்கா? மாண்புமிகு பாரத பிரதமரை அவர்கள் இங்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு உரிய அனுமதியை பெற்று இங்கு வந்து பேசுவார். நீண்ட காலமாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போட்டிருக்கீங்க. மற்றவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டு போடுவதற்கு கடிதங்கள் கொடுத்திருக்கிறீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சுயேட்சை சின்னத்தில் நிற்க முடியும். நீங்கள் உங்களுடைய மனோபாவம் என்னவாக இருக்கிறது? கடந்த காலங்களில் எங்கள் இயக்கத்தின் நடந்த அசம்பாதங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஜனநாயக விரோத செயல்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்பதையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அத்தனைகளும் சட்ட பிரச்சனைகளும் இன்றைக்கு நிறைவாக கோர்ட்டில், சிவில் சூட்டில் இன்றைக்கு பெண்டிங்காக இருக்கிறது. முழுமையாக அதை விசாரித்து உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் சூட்டில் விசாரித்து தீர்ப்பு வருகின்ற பொழுது நியாயமான எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கிறோம். இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. என்னை கேள்வி இருப்பதற்கு ஆர் பி உதயகுமாருக்கு எந்த தகுதியும் திறமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இடைக்காலமா நீங்க கொடியை பயன்படுத்துவதற்கு அனுமதி கேட்டிருந்தீங்க. அதுக்குமே இப்ப நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. எல்லா வழக்குகளுமே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி எல்லா வழக்கும் ஒட்டுமொத்தமாக சிவில் சூட்டில் தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும், இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் எதுவும் பைண்டிங் ஆகாது. சிவில் சூட்டில் சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் பைண்டிங் ஆகும். 50 ஆண்டு கால பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்க போட்டி என்ன சின்ன கேட்டிருக்கீங்க? அமைச்சர் கண்ணப்பன் சொல்றாரு, ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் அவங்க ராமநாதபுரம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு போன ஒரு கூட்டத்தில் பேசினாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? உண்மையிலே அமைச்சர் அவர்களை கண்ணப்பனில் நான் பெரிதும் மதிக்கக்கூடியவன். அவர் எப்படிப்பட்ட மாறுபட்ட கருத்துக்களை அடிக்கடி மாற்றுவார் என்பதை உங்களுக்கு நல்லா சொல்லிடுறேன். எனக்கு நான் முதலில் ஆப்ஷனாக பக்கெட் வாலி சின்னம் கேட்டுக்கிறேன், அடுத்தபடியாக பலாப்பழம் கேட்டிருக்கிறேன், அடுத்தபடியாக திராட்சை பழம் கேட்டிருக்கிறேன். அதிமுக சார்பில் உங்களுக்கு அதிகம்